பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தேவன் திட்டமிட்டபடியே வந்து சேரும். ஆதார வசனம் ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். வாக்குத்தத்தங்களின் மக்களே, தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஒருவரும் இல்லை. அவருக்கு யோசனை சொல்லத்தக்கவன் யார்? ஒருவரும் இல்லை. தேவனே தமது சிந்தையை, திட்டத்தை, சித்தங்களை வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தீர்க்கதரிசிகளின் மூலமாக வெளிப்படுத்தி அதை தொகுத்து இது என்றென்றைக்கு நின்று பேசும் சத்தியமாக சத்திய வேதாகமத்தை நம் கையில் கொடுத்துள்ளார். இதை உங்களுடைய என்னுடைய சூழ்நிலையில் இக்காலகட்டங்களில் நம்முடைய வாழ்வில் இது எங்கனம் பலிக்கும், நடக்கும், வாய்க்கும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை கற்றுக் கொடுத்து உணர்த்தி, நமது உள்ளான மனுஷன் தேவ சாயலாக படைக்கப்பட்ட நம்மை இடையில் உலக ஞானத்தால் கரைவிட்டு போன சிந்தையை கழுவி இந்த ஒப்பற்ற ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வந்து அனுபவிக்க செய்து பின் அந்த நித்தியத்திற்கு தயார் செய்வதே, ஆயத்தப்படுத்துவதே தேவ ஆவியானவர் ஊழியம், நோக்கம், வேலை. அதற்காகவே நம்முள் நிரப்பப்பட்டிருக்கிறார். முழுக்க நமக்கு உதவி செய்யவே. இதுவே நம்முடைய அஸ்திபாரம். ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தின விசேஷம் பாதிக்கு மேலாக இன்று வரை நிறைவேறிவிட்டது. இதற்கு வடிவமில்லாத தனது சிந்தையில் இருந்த வார்த்தையை கொண்டு நடத்தி காண்பித்தார் தேவன். இவர் மாறாத கர்த்தர். நாம் தான் கண்ணால் பார்ப்பதையும் காதால் கேட்பதையும் உண்மை என்று நம்பி அந்த காணாத தேவனின் வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறோம். இதற்கு தேவன் கோபித்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் நாம் மண், மாமிசம், திரும்பி வராத காற்றுக்கு சமம் என்பதை அவர் அறிவார். ஆனால் நாம் இதிலிருந்து விடுபட்டு தேவ சித்தத்திற்குள், அவரது திட்டத்திற்குள் நுழைந்து கொள்ளாவிட்டால் நம் வாழ்க்கையை நாமே நஷ்டப்படுத்திக் கொள்கிறோம். அவர்களால் என் வாழ்க்கை நஷ்டமாகிவிட்டது என்று அறியாமல் சொன்ன காலத்தை தேவன் தள்ளிவிடுகிறார். உங்களுக்கு என்று, எனக்கு என்று அவர் வைத்திருக்கிற அந்த நல்ல திட்டங்களை, அற்புத வாழ்வை யாராலும் தடுக்க முடியாது, கெடுக்கவும் முடியாது. பிசாசு வேண்டுமானால் அதை திசை திருப்ப அவனால் இயன்றது எல்லாம் முயற்சி செய்வார். ஆனாலும் முடிவை எழுதுகிறவர் கர்த்தர். இதை உணர்ந்த யோபு சொல்கிறான், தேவனே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். யோபு 42:2. ஆபிரகாமின் வாழ்விலிருந்து இறுதியாக யோவாஸ்நானகன் வரை அவர் இன்னதை செய்வேன் என்பதை சொன்னதை செய்தார். அழிப்பேன் என்றார், அழித்தார். கட்டுவேன், திரும்ப எடுப்பிப்பேன், நிலை நிறுத்துவேன் என்றார். அப்படியே இன்று வரை இஸ்ரேல் தேசத்தை நிலை நிறுத்தினார். அப்படி என்றால் அவரை நம்பி நம் வாழ்வை அப்படியே முழுமையாக ஒப்புக் கொடுக்கலாம். இதற்கும் ஏசாயா 53 சொல்லப்பட்டபடியே நிர்ணயித்தார். இறுதியாக தமது ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து மனுமக்களை மறுபடியும் என்னோடு இணைத்து கொள்வேன் என்றார். அப்படியே செய்து முடித்தார். பரலோகம் கொண்டு போய் நம்மை மாற்றுவதில்லை, இங்கேயே பூமியிலேயே தமது குமாரனின் சாயலுக்கு நாம் யாவரும் ஒப்பாகும்படி நம்மை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதியே செய்யாத நம்மை நீதிமான்களாக ஆக்கினார். பரிசுத்தமாகுதலை பரிசாக நமக்கு கொடுத்தார். எதற்காக? உள்ளான மனிதனை மாற்றுவதற்காக. இறுதி வரை காப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்கள், நோக்கங்கள் வைத்துள்ளார். அதை எழுதியும் கொடுத்து விட்டார். ஏசாயா 55 மற்றும் எரேமியா 29:11 வாசியுங்கள். இத்தனையும் தான் நினைத்தபடியே, நிர்ணயித்தபடியே செய்து முடித்த தேவன் நம் விஷயத்தில் செய்து முடிக்கக்கூடாதபடி அவரை தடுப்பது எது? அது நம்முடைய அவிசுவாசம். வாக்கு கிடைத்தவுடன் கொஞ்ச நாளைக்கு அதை அப்படியே நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்து காத்திருப்பது. பின் உலக சத்தம் நம் இருதயத்தில் வந்து அந்த கருவை, பொக்கிஷத்தை தாக்குகிறது. சாத்தானின் பொய், பாவம், நீ எவ்வளவு காலம்தான் இதையே நம்பிக்கொண்டிருப்பாய் என்று அவன் பொய் சொல்லுகிறான். இதை நம்புகிறீர்கள், பின் விட்டு விடுகிறீர்கள். இது எப்படி என்றால் குந்தி நடப்பது போல, இடப்பக்கம் ஒரு ஸ்டெப், வலப்பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து நடப்பது போல. பார்த்தால் நடப்பது போலத்தான் தெரியும், ஆனால் 1 இன்ச்சு கூட முன்னேற்றம் இல்லை. பின் யாருக்கு அவர் நினைத்ததும் நிர்ணயித்ததும் அப்படியே நடக்கிறது? கடைசி வரை, அதாவது அவர் செய்து முடிக்கும் வரை அது அப்படியே நம்பி இருப்பவர்களுக்கு. ரோமர் 4:21, எபிரேயர் 11:6 தயவு செய்து படியுங்கள்.
வேதத்தை புஸ்தகம் போல படிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது அந்த ஜீவ வார்த்தைகள் நம்மிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண அனுமதிக்க வேண்டும். ஆவியானவர் உதவி செய்வார். உங்கள் சிந்தை மாறி பேச்சு செயல் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்து தேவ சிந்தையோடு திட்டத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான ஜெபம். இதிலே நிலைத்திருக்க வேண்டும். யோபுவை போல உடும்புப்பிடியாக பிடித்து கொள்ள வேண்டும். இது நடக்கும் வரை தேவன் காத்திருக்கிறார். காரியம் நடக்க தாமதமாவதற்கு இதுவும் காரணம், நாம் தான் காரணம். அவரது கிருபையும் தயவும் இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை என்பது நமது இருதய துடிப்பு அறிவிக்க வேண்டும். இதற்கு நாம் வளர வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் போல தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு என்று வைத்திருக்கிற சித்தம் திட்டம் அதுதான் நாம் சுமக்க வேண்டிய நுகம். அது சுமப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்குது என்று தான் சொல்லுகிறார். அதற்கு கற்றுக் கொடுக்கிறார், உதவி செய்கிறார். நம்ம ஒப்புக்கு சப்புக்கு அவரோடு நடந்தால் போதும். இதற்கு உங்களது உள்ளத்தை பயிற்றுவியுங்கள். நீங்கள் தான் பயிற்சி கொடுக்க வேண்டும். உலகம் வெவ்வேறு திட்டங்களை கலர் கலராக கொண்டு வரும். அதை அல்ல தட்டி விடுங்கள். முற்றும் முடிய நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். அதாவது உங்களுக்கென்று தேவன் நினைத்திருக்கிறதை நிர்ணயம் பண்ணி வைத்திருப்பதை அடைந்தே தீர்வீர்கள். நீங்கள் முற்றும் முடியும் அவரோடு இருந்தால், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால். ஜெபிக்கலாம். அப்பா, உலக ஞானத்தை அவமாக்கி புத்திசாலிகளை பைத்தியமாக்கி இல்லாதவைகளும் பலவீனமான அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை உமது சொந்த மக்களாய் தெரிந்து கொண்டீரே, தோத்திரம். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்துவை எங்களுக்காக மரிக்க ஒப்பு கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறேன். ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற உயர்ந்த உன்னத திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே எங்களை வந்து அடையும். அதற்காக நாங்கள் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் என்று இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.